Hey guys, welcome back to my channel. So நான் இப்போ இங்கே நிற்கிறது மதுரை. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சர். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம காமிக்கிறேன் 2-3 ஃபோட்டோஸ் இங்கே காமிக்கிறேன். ரியல் டைமில் நான் இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கலை, எடிட்டிங்கில் வந்து நான் காமிக்கிறேன். அது வந்து நான் எடுக்க போகிற ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸில் எப்படி எடுக்க போகிறேன், இப்போ இந்த ஃபோட்டோஸில் எப்படி எடுத்தேங்கிறது இதில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு 4 ஸ்டோரி எடுத்து வச்சேன். ஒரு 3 எக்ஸ்பீரியன்ஸஸ், ஒரு 3 லெசன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நல்லதாக ஃபோட்டோ எடுக்கிறோன்னா கேட்ஜெட்டை தவிர்த்து வேறு எதெல்லாம் செஞ்சால், வேறு எந்த குவாலிட்டிஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேனோ, ஸோ அதை ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். வெயிட் வாங்க போகலாம். வெயிட், நான் ஒன்று உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வீட்டு மொட்டை மாடியில் இருக்கேன். இங்கே மொட்டை மாடிலேருந்து கீழே பார்த்தோன்னா இங்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் வந்து ஸோ தெரியுது உங்களுக்கு, 2 ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து மணல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஸோ அந்த இடம் என்னென்னு யாருக்காச்சும் கெஸ் பண்ண முடிஞ்சா ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஓகே, அந்த பிளேஸ் என்னதுன்னா ஜல்லிக்கட்டு ப்ராக்டிஸ் அரேனா தான் அந்த பிளேஸ். செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ ஜல்லிக்கட்டோட ப்ராக்டிஸ் அரேனா தான் அந்த ஸ்பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நடுவில் வந்து மாடை உட்கார வச்சு நிப்பாட்டிடுவாங்க. அந்த மடலை வந்து தள்ளி மாடை வந்து கொஞ்சம் வெறியேற்றிட்டு அதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் சட்டன் ஓப்பன் பண்ணி மாடு அப்படியே ஓடி வரும். அதுக்கப்புறம் அந்த மதில் பிடிச்சி ஓடுற ப்ராக்டிஸ் வந்து அங்கே பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ அதை காமிக்கலான்னு வாங்க போகலாம். அதுக்காக அவளை பறக்க முடியல, விண்டு ஹெவியாக இருக்குது. ஸோ த பாயிண்ட் நம்பர் 1 வந்து இஸ் பங்க்சுவாலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து ஒரு 5:35. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா வந்து எந்த டயத்தில் போய் எடுக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நடக்கும். சன் ரைஸாக இருக்கும், செட்டாக இருக்கும் நடக்கும். ஸோ சன் செட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு டயத்தில் செட் ஆகும். இங்கே வந்து மதுரையில் வந்து இப்போ வெதர் அக்கார்டிங் டு வெதர் வந்து ஒரு 6:30 போல் செட் ஆக போகுது. பட் டைம் வந்து 5:30. ஸோ நான் இங்கேயே வந்தேன்னா இங்கே முன்னாடியே வந்து ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று பார்த்து வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இந்த ஜானலில் வந்து பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். வாங்க கரெக்டான இடத்துக்கு நம்ம போய். ஸோ நான் கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போகிறேன். ஸோ அங்கே வந்து நான் வந்து ஸ்டார்டிங்காக இருந்தேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் லொக்கேஷன். ஸோ உள்ளே போய் இன்னும் அந்த மிச்சம் 2 டிப்ஸை வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி பிளேஸ். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் வந்து 2வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது வந்து பேஷியன்ஸ்னால் பொறுமைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையிலையும் பொறுமை ரொம்ப முக்கியம். பட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பொறுமை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து என்றைக்கு ஒரு சக்ஸஸ் சொல்கிறோன்னா, அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து உண்மையான கதை சொல்லிச்சுன்னா, அதாவது ஒரு பேப்பரில் நீங்கள் படிக்கிற ஒரு 100 வேர்ட்ஸ் 100 லைன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்த்தோன்னே வந்து ஒரு வியூருக்கு புரிஞ்சிடணும். ஸோ அந்த ஸ்டோரின்னு சொல்கிற அந்த கதை வந்து ஃபுல்லாக புரியணும்னா கரெக்டாக வெயிட் பண்ணி அந்த மொமெண்ட்டுக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து ஷார்ட் பண்ணணும். அந்த ஷார்ட் பண்ணால் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் வந்து இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னா, அது வந்து ஒரு க்ரீன் பிளேஸ், ரொம்ப செரீனான ஒரு இடம். சம்மர் முடிஞ்சு இந்த டயத்துலேயும் ரொம்ப செழிப்பாக இருக்கிற ஒரு இடம். சன்செட் ஆகிட்டு இருக்கு, பறவைகள்லாம் பறந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் காமிக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கணும்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஸோ க்ரீனும் எடுக்கணும், ப்ளூ ஸ்கையும் எடுக்கணும், சன் செட் ஆகிற டயத்தை எடுக்கணும். அந்த சன் செட் ஆகிறப்போ மேக்னிஃபிசன்ட் கலர்ஸ் வரும். ஸோ அந்த கலர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். தென் பேர்ட்ஸ் பறந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தான் பேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். லுக் அட் திஸ் பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் சன்னியாக இருக்குது. என்னை கேட்டால் வந்து ஒரு 6 o'clock தாண்டி ஒரு 6:15 போல் இந்த பிளேஸ் இன்னும் சூப்பராக இருக்கும்.
ஸோ அந்த இடத்துல வந்து மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். மழை வித் சன்லைட், செம்ம சீன். ஓகே சார், நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் படி வந்து பங்க்சுவாலிட்டி பொறுத்து வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து செஞ்சாச்சு. பெஸ்ட் லைட்டு பெர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் நமக்கு வந்து 1 hour டைம் இருக்கும். 6:30 வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து கேமரா அவ்வளோ பிஹேவ் பண்ணாது. செகண்ட் டே வந்து பேஷியன்ஸ் அண்ட் ஸ்டோரி டைம் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த ரோட்டில் வந்து எப்படி ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். இந்த இடத்துல நான் ஏன் நின்னேன்னா வந்து இங்கே வந்து அந்த லோன்லி ட்ரீ ஒன்று இருக்குது. சன்செட் ஆகிட்டுருக்கு. அங்கே ஒரு தூரத்தில் ஒரு மவுண்டன் இருக்குது. மவுண்டன் அந்த அளவுக்கு வராது. பட் இந்த லோன்லி ட்ரீ, இந்த சன்செட்டு, இந்த லோன்லி ரோடு வந்து அதுவே ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரி டெல்லிங். அதுவே வந்து ஒரு நல்ல கதை சொல்லுது. அதாவது இந்த தனிமையான அந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மரம் மட்டும் இருக்குது, அப்படியே போகிற மாதிரி சொல்லுது. ஸோ இப்படி ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ விழுவும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஜஸ்ட் என்னோடய பைக் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃபோட்டோலையும் ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் பெஸ்ட்டு. அந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரி கலராக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் ப்ளூஸில் இருக்குது. ஸோ அந்த வண்டி வந்து ரெட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து வியூவர்ஸோட அட்டென்ஷன் வந்து இப்படி கவர் ஆகும். வியூவர்ஸோட அட்டென்ஷன் ஃபஸ்ட்டு வண்டிக்கு போகும், அப்படியே இங்கே போகும், மரம் பார்க்கும், சன்செட் ஆகும். ஸோ அந்த வியூவர் வந்து கிட்டத்தட்ட ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குங்கிறது கண் வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவே வந்து இது இந்த ஃபோட்டோ வந்து கோரஃப் வந்து பெஸ்ட்டாகிடும். அப்புறம் அந்த கர்வேச்சர் வந்து வைட் ஆங்கிள்னால வர்றது. ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து இது ஒரு நல்ல கம்போசிஷன். இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஃபோனில் இருக்கிற நார்மல் எடிட்டர் ஆர் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட் எடிட்டிங் வச்சு நீங்கள் இந்த கம்போசிஷன் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலே இது சூப்பர் ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த கேமரா வந்து என்னோடய கேப்பில் மாட்டி வச்சுருக்கேன். இந்த கேப் வந்து ஒரு கஸ்டம் மவுண்ட்டு. என்னோடய கேப்பில் நான் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் நான் லிஸ்ட் அவுட் பண்ண தேர்ட் குவாலிட்டி என்னதுன்னா பீயிங் அ டூவர்னு சொல்லுவேன். பீயிங் அ டூவர்னால் வந்து செஞ்சு காமிக்கிறது. ஸோ என்ன தான் வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன தான் நம்ம கையில் வந்து கேமரா லட்ச கேமரா இருந்தாலும் நம்ம வந்து வெளியே போய் அந்த ஃபோட்டோ எடுக்க போகலைன்னா அந்த பெர்ஃபெக்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து நமக்கு கிடைக்காது. ஒரு சின்ன அனாலஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சினாரியோ இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் ₹1,00,000 இருக்குது. நீங்கள் வந்து கேமரா வாங்கணும், ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 சினாரியோ இருக்குது. ₹80,000 கேமரா வாங்கிட்டு ₹20,000 ட்ராவல் பண்ணுறது பெட்டரா, இல்லை ₹80,000 ட்ராவல் பண்ணிவிட்டு இல்லை ₹20,000 கேமரா வச்சுருக்கிறது பெட்டரான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து 2வது தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் மோர் அண்ட் மோர் எஃபர்ட் போட்டால் தான் இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிலாம் உங்களால் சக்சீட் பண்ண முடியும். எண்ட் ஆஃப் த டே வந்து கேமரா கேட்ஜெட் வந்து ஒரு லெவலுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கர்வ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ், அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டிக்கு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ ரிட்டர்ன்ஸ் அந்தளவுக்கு வரமானு கேட்டால் போக வந்து அது வந்து குறையும். ஸோ த லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி வந்து பீயிங் அ டூவர். அப்புறம் அந்த ஸ்டோரி வந்து லைவ்லினஸ் கொண்டு வரதுக்காக வந்து ஒரு டிப் சொல்லியிருந்தேன். வந்து ஒரு உயிர் வந்து ஸோ ஒரு ஹியூமன் எலிமெண்ட் அல்லது ஒரு உயிர் உள்ளே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த ஸ்டோரி சொல்கிறப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தூரத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையை மட்டும் ஜஸ்ட் எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி, அதாவது பறக்கிறப்ப வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டான எலிமெண்ட்ஸ் நடக்கிறப்ப ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறதுக்கும் இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து நான் சூஸ் பண்ண ஒரு லொக்கேஷன் என்னதுன்னா வந்து அகெயின் இந்த சேம் லோன்லி ட்ரீ தான். பட் லாஸ்ட் டைம் வந்து லோன்லி ட்ரீ கொஞ்சம் தூரத்தில் இருந்து காமிச்சோம். இந்த வாட்டி கிட்டே போய் ஸோ என்கிட்ட இந்த வைட் ஆங்கிள் இருக்கிறதுனால ப்ராப்பர் ஆங்கிளில் வச்சு இந்த லோன்லி ட்ரீ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த ஒரு சும்மா ஒரு அட்டம்ப்ட்டு. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து என்ன ஸ்டோரி நம்ம சொல்ல ட்ரை பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த வைட் ஆங்கிள் வந்து மேலேருந்து இப்படி நார்மலாக எடுக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி எடுக்கிறப்ப நீங்கள் அந்த ட்ரீயையும் கவர் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த ஸ்கையையும் கலர்ஸ் எடுக்க பார்க்குறீங்க. இந்த ஸ்கையில் இருக்கிற ப்ளூஸில் எடுக்க பார்க்குறீங்க, இந்த க்ரீன்ஸ் அண்ட் டார்க் ஷாலோ க்ரீன்ஸ் எடுக்க பார்க்குறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சன் செட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல வந்து என் வண்டியே நிற்குது சின்னதாக. ஸோ அந்த வண்டி வந்து ஏன் வச்சுருக்கோன்னா அது வந்து அகெயின் ஒரு சின்ன சப்ஜெக்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, இந்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிலலாம் இந்த சப்ஜெக்ட் ஏன் வைக்கிறோன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் காமிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு 1 story பில்டிங் இருக்குன்னா அந்த 1 story பில்டிங் 1 story தான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இங்கே நின்னா வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஆளை வச்சு வந்து நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து அதுவே வந்து அடாப்ட் பண்ணிடும்.
ஓகே இது வந்து ஸோ ஒரு ஆள் இவ்வளோ சிறுசாக இருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குன்னா ஓகே இது கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாடி பில்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த மரத்தோட ஹைட் இது வந்து சின்ன மரம் இல்லை, இது வந்து ஒரு பெரிய மரம்னு காமிக்கிறதுக்காக அங்கே வண்டியை வச்சு ஒரு கீழேருந்து இந்த ஒரு ஆங்கிள் வந்து இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இந்த வீலாகில் வந்து நான் எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படி நான் இப்போ நார்மலாக எப்படி ஃபோட்டோ எடுப்பேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் நான் எப்படி ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் ஆதாங்கன்னா எனக்கு டிஎம் பண்ண சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஐ பி ஹாப்பி டு ரெஸ்பாண்ட். அண்ட் தென் பீஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு ஜல்லிக்கட்டில் நீங்கள் விளாடணும், அந்த ஸ்போர்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சைன் அப் பண்ணி நீங்கள் வந்து விளாண்டு பார்க்கலாம்.